போயிட்டு லான்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் பார்த்த மாதிரி இது வந்து ரிப்போர்ட் வியூ. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரிப்போர்ட் வியூ. நம்ம வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதே இது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேன் இருக்கும். இதில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது, லைக் ப்ராடக்ட் டேபிள் இருக்குது, ரீஜியன் டேபிள், ரீசெல்லர், சேல்ஸ் பர்சன் ரீஜன் அண்ட் டார்கெட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உங்களால் வந்து வியூ பண்ண முடியும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காலம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம அன்றைக்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இப்போ இவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது, இதுலேருந்து கேட்டகரி அண்ட் சேல்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிங்கனாலே அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வரும். கேட்டகரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கேட்டகரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேல்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஓகே, ஜஸ்ட் கேட்டகரி அண்ட் சேல்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நான் உங்ககிட்ட இதை தான் நான் வந்து அக்ரிகேஷன் அண்ட் குரூப்பிங் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகே, அதோட மீனிங் என்னங்கிறத இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டைமென்ஷனை நான் செலக்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டேபிள் வியூவில் போய் பாருங்க, கேட்டகரி அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ரோஸ் இருக்கா, கிட்டத்தட்ட 397 ரோஸ் இருக்கு. கரெக்டா? பட் நீங்கள் அந்த ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணி ஒரு விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது அது ஒரே ஒரு என்ட்ரியாக தான் காமிக்குது. அதுக்கு பேர் தான் குரூப்பிங். இவ்வளோ இது மீன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் யூனிக் டேட்டாவை மட்டும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஸோ அங்கே என்ன ஆகுது, குரூப் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸுங்கிறது ஒரு தடவை தான் வந்திருக்கு. பைக்ஸுங்கிறது 397 ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் டேபிளில் உங்களுக்கு இப்படி காட்டுது. ஓகே, இதே வந்து நீங்கள் சேல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ சேல்ஸ் எடுக்கும்போது என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அக்ரிகேட் வேல்யூவாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அது எப்படி நான் அக்ரிகேட் வேல்யூ நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலம்ஸ்ன்னு இருக்கா, இதில் பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டேட்டா என்னன்னு இருக்கு, சேல்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அது சம் ஆயிடுது, விச் மீன்ஸ் அக்ரிகேஷன் நடக்குதுங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவையும் அது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. சரியா? சேல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஒரு ஆர்டருக்கு எனக்கு என்னென்ன சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது இருக்கும். பட் உங்களுக்கு 57.68 இப்படி காமிக்காம இந்த ஹோல் காலமையும் அது ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு என்ட்ரியா காமிக்குது. ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில தானே இந்த ஆக்சசரிஸ், பைக், கிளாத்திங், காம்போனன்ட்ஸ் அத வந்து நிறைய ரோஸ் ஸ்பிளிட்டா இருந்ததை குரூப் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ சம் ஆஃப் சேல்ஸ்ல எல்லா இதுக்குமே வந்து சேம் வேல்யூ தானே காமிக்குது. குட் கொஸ்டின். ஏன்னா இது வந்து இன்னும் நம்ம ரிலேட் பண்ணல. மாடலிங்ல நம்ம இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. இதுதான் வந்து ஒழுங்கா மாடல் பண்ணாத ஒரு டேபிள் வந்து எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறத காமிக்கிறதுக்காகவே இது வந்து நாங்க காமிச்சேன். ஓகேவா? இதுல எந்த இதுவுமே ரிலேட் ஆகல, எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ என்ன ஆகுது, இப்போ நீங்கள் சேல்ஸ்லேருந்து எடுத்ததை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே அது ரிலேட் ஆகாததுனால சம் ஆஃப் சேல்ஸுங்கிறது ஒரே வேல்யூ தான். அந்த ஒரே வேல்யூவை எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ ஆக்சசரிஸ்னா எத்தனை ஆக்சசரிஸ் ரோஸ் இருக்கோ அத மட்டும் கவுண்ட் பண்ணி சம் பண்ணி அதல காமிக்கணும். கரெக்ட். ஆனா அதால ஏன் காமிக்க முடியலன்னா அது ரிலேட் ஆகல. ஓகே, ஸோ அது ஏன் ரிலேட் ஆகாதனால அது என்ன பண்ணிடுச்சு, டைரக்டா சேல்ஸ் டேபிள் இருக்கிற சேல்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி உங்களுக்கு வந்து அதே வேல்யூ ரிப்பீட்டடா காட்டுது. கேட்டகரியை வந்து உங்களுக்கு குரூப் பண்ணி ஒரு டேட்டாவா காமிக்குது, அவ்வளவுதான். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் அதே மாதிரி நான் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் சேல்ஸில் பாருங்களேன், சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் ரெக்கார்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் இருக்குது, 57,851 ரோஸ் இருக்குது. ஆனால் வந்து ப்ராடக்ட்டில் நம்ம வந்து கேட்டகரி பார்க்கும்போது நம்மளுக்கு 397 ரோஸ் தான் இருந்தது. ஸோ இங்கே என்ன ஆகுது, இங்கே இடத்துல ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வரணும். தேவையான இதை மட்டும் அதை ஃபில்டர் பண்ணி இதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத டேட்டாவெல்லாம் அதை எடுக்கக்கூடாது. கரெக்டாக? அதெல்லாமே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம பண்ண முடியும். இப்போ புரியுதா ஏன் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுதுன்னு? ஸோ
நீங்க வந்து உங்களோட இதுல மீன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒழுங்கா டேபிள் ரிலேட் ஆகலன்னு அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. கோமதி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அதுக்கு மீனிங் என்ன? எதனால அது நடக்க மாட்டேங்குதுன்னு புரிஞ்சிருச்சா? புரியுது. ஓகே. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்? ரிலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடுல மாடல் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. மாடல் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே ரிலேட் ஆயிருக்காது. ஓகே. ஸோ வந்து இதான் காம்பேக்ட் வியூ. நீங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எது காம்பேக்ட் வியூனா, கீழ இருக்க இந்த இந்த இத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, எல்லா டேபிளுமே உங்களுக்கு ஒரு இடத்துல காமிக்கும். சரியா? இத வந்து நீங்க இப்படி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியா அ தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு ஒரு சைடுல சும்மா வியூ பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டார் வியூல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து இத ஜூம் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அந்த டேபிள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, எது வந்து ஃபேக்ட் டேபிளா இருக்கலாம்? எது வந்து டைமென்ஷன் டேபிளா இருக்கு? எது மத்ததெல்லாம் டைமென்ஷன் டேபிள் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்க. எது வந்து ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு. ஆக்சுவலி நான் இது பண்ணல. நீங்க சொல்ல நான் உங்க ஸ்க்ரீன தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட முடியுமா? நான் இதுலயே பார்க்குறேன். ஓகே. உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு டைம் வேணும்னா சொல்லுங்க. ஐ கேன் வெயிட். கோமதி நீங்களும் தான். உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு டைம் வேணும் அப்படின்னா, நான் வெயிட் பண்றேன். சேல்ஸ் தான் ஃபேக்ட் டேபிள். கரெக்ட். ஓகே, குட். சேல்ஸ்ங்கிறது ஃபேக்ட் டேபிள். ஓகே. ஸ்ரீமதி நீங்க பார்க்கணும்னாலும் பாருங்க. நான் வெயிட் பண்றேன். நான் இதுலயே பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே. சேல்ஸ்ல தான் எல்லா கீஸும் இருக்கு. சேல்ஸ்ல தான் எல்லா கீஸும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெஷர்ஸும் சேல்ஸ்ல இருக்கும். அதாவது அந்த இதுக்கு தகுந்த மெஷர்ஸ் மட்டும் அங்க இருக்குமே தவிர, நெறைய மெஷர்ஸ் வந்து நீங்க ஃபேக்ட் டேபிள்ல பார்க்கலாம். ஓகே. மத்தது எல்லாமே டைமென்ஷன் டேபிள். ஓகே. இப்போ நம்ம வந்து ரிலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா சேல்ஸோட தான் நீங்க ரிலேட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் கீ இருக்கணும். இங்கேயும் உங்களுக்கு ப்ராடக்ட் கீ இருக்கணும். ஓகே. அதுதான் இங்க ரைட் சைடுல குடுத்துருக்காங்க. கான்ஃபிகர் தி ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள் டு த சேல்ஸ் டேபிள். ஓகே. ப்ராடக்ட் கீ காலம் இன் ஈச் டேபிள் ஆர் செலக்டட். The column were selected because they share the name. Okay. எதுக்காக அது ஷேர் பண்றோம் அப்படின்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் டேபிள்ல இருக்கிற கீயும், ப்ராடக்ட் கீயும், சேல்ஸ் டேபிள்ல இருக்கிற ப்ராடக்ட் கீயும் ஒரே டேட்டா டைப்ல, ஒரே ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து அதை ட்ராக் பண்ண போறோம். இங்க இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் கீ அப்படிங்கிறது இங்க இருக்கு. இங்க ஒரு ப்ராடக்ட் கீ இருக்கு. இத அப்படியே செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து இதுல வைக்கணும். சரியா? கரெக்ட்டா ப்ராடக்ட் கீல எப்படி வைக்கணும்? ஸ்ரீமதி நீங்களுமே பேரலா ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் தனியா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டீஸ் இருந்துச்சுன்னா, அதனால தான். ஸோ ப்ராடக்ட் கீ ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் கீயையும் இதுல இருக்கிற ப்ராடக்ட் கீ அண்ட் இதுல இருக்கிற ப்ராடக்ட் கீயை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதை நீங்க ட்ராப் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. வந்துருச்சா? இந்த விண்டோ 2 பேருக்குமே வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே. ஸ்ரீமதி நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே. நான் பண்றேன். நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஃபைன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் இது ஃப்ரம் ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட்லேருந்து தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபேக்ட் டேபிள் மீன்ஸ் டைமென்ஷன் டேபிள்லேருந்து ஃபேக்ட் டேபிளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் டேபிள் இது. இதில இந்த கீ செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 டேபிளோட டேபிள் நேமும் 2 டேபிளோட கீயும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க.